இந்த ஆரோனை மோசே பிரதான ஆசாரியராய் அபிஷேகித்தார். எப்பா, லேவி வம்சத்தில் ஆரோனை அவன் பிள்ளைகளை ஆசாரியனாய் அபிஷேகம் பண்ணது யாரு? மோசே. ஆசாரிய அபிஷேகம். ஆனால் ஆசாரிய அபிஷேகத்தை இந்த பூமிக்கடுத்த நிலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வருவதற்கு முன்பாகவே தேவன் தம்முடைய குமாரனை உலக தோற்றத்துக்கு முன்னே அவரை ஆசாரியனாக அபிஷேகித்து விட்டார். சரி, ஆரோன் எப்ப ஆசாரியனா வந்தான்? சீனாய் மலைக்கு பின்னால, அடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு பின்னால, அடுத்தது பலிக்கு பின்னால. பலி செலுத்தினவன் யார் தான் செலுத்தணும்? லேவியன். அந்த லேவியனுக்கு டாப் தான் பிரதான ஆசாரியன். அப்ப இவங்க சீனாய் மலைக்கு பின்னாலதான், அப்புறம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு பின்னாலதான், பலிக்கு பின்னாலதான் பலி செலுத்துவதற்கு. அப்புறம் வருஷத்தில் ஒரு தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருவதற்கு பிரதான ஆசாரியனை நீ அபிஷேகம் பண்ணினார். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே பிரதான ஆசாரியனை, அந்த பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரதான ஆசாரியன். ஆனால் இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கிற மெல்கிசேதேக் என்ற பிரதான ஆசாரியன், பிதாவுக்கு தெரியும் அவர் சரீரத்தின் மூலம் ஒரு சபையை கொண்டு வர போறேன், அவர் சரீரத்தில் மக்களை கொண்டு வந்து சேர்க்க போறேன். மக்களை கொண்டு வந்து சேர்த்தவங்க கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோட எழுந்து கிறிஸ்துவோடு கூட அவங்களை உட்கார வைக்க போறேன். அது மாத்திரம் இல்லை, அவங்க கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் முன் தீர்மானித்த தீர்மானத்தின்படி சரீரத்தை கொண்டு வந்தார், சபையை கொண்டு வந்தார், உங்களை என்ன கொண்டு வந்தார். அந்த பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் காளை வெள்ளாட்டு கடா பலி செலுத்துகிறவன். அந்த பிரதான ஆசாரியன் வருஷத்தில் ஒரு தடவை இரத்தத்தோட மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறவன். ஆனா இயேசுவை எப்ப பிரதான ஆசாரியனை கொண்டு வந்தாரு, நல்ல கவனிங்க, இயேசு உயிரோடு எழுந்தார் பாருங்க. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்குள்ள சபையை கொண்டு வந்துட்டாரு. இப்போது இயேசு மெல்கிசேதேக்கு என்ற நாமம் தரிக்கப்பட்டவராய் உலகம் முழுக்கிற இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுக்கு, உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கு எல்லா பகுதியிலும் இந்த ஓட்டியிலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்விலே பாதுகாப்புக்கு வியாதி இல்லாத, வேதனை இல்லாத, வறுமை இல்லாத, தரித்திரம் இல்லாத, குறைவு இல்லாத அந்த ஹை லைஃப் வாழ்வதற்கான வாழ்வுக்காகவும் இப்போது பிரதான ஆசாரிய நாமம் தரிக்கப்பட்டவராய் பிதாவிடத்தில் இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டு இருக்கிறார். இதை புரிஞ்சுட்டா ரிலாக்ஸா இருக்கும்.